இப்போ இந்தியாவை வந்து ஆளுவது நம்முடைய பிரதமரா அமெரிக்க ஜனாதிபதியான்னு பார்த்தா அமெரிக்கா தான் இப்போ ஆண்டுட்டு இருக்கு. எப்படி வந்து நம்முடைய எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜிஎஸ்டியில் கையெழுத்து போட்டாரோ, உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாரோ, நீட்டில் கையெழுத்து போட்டாரோ, எல்லாத்தையும் தரை வார்த்து கொடுத்தாரோ, அதுமாரி அங்கே இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டார். இந்தியாவை ஆளுவது அமெரிக்கா, அதான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி திமுக காங்கிரஸ் கூட்டணியில உடன்பாடு எட்டப்படாத நேரத்தில் காங்கிரஸ் கூட்டணி வந்து திமுக தலைமையிலான கூட்டணி ஒண்ணுமே உடன்படல, ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கிறார். இப்ப என்டிஏ கூட்டணியில தொகுதி பங்கீடோ பேச்சுவார்த்தையோ ஒண்ணுமே நடத்தப்படாத ஒரு கூட்டணி, நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்களே எல்லாம் பதிலே சொல்லிட்டீங்க, கேள்வியிலே அடங்கி போச்சு. கடை திறந்து வச்சிருக்காங்க, யாரும் போக மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த என்டிஏ கூட்டணி என்பது முழுகும் கூட்டணி. அதில் யார் ஏறாங்களோ முழுக போகிறாங்க, அதனால் யாரும் அங்கே போக மாட்டுறாங்க. இங்கே பாருங்கள், எல்லோரும் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை தலைநிமிர வைக்கணும், தமிழ்நாடு மண்ணை பாதுகாக்கணும்னு எல்லோரும் வரிசையாக எங்கள் கூட்டணி பின்னாடி வராங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான். தமிழ்நாடு மக்கள் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாங்க, 210 தொகுதிகளுக்கு மேலே எங்களுடைய இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் வெற்றி பெறும். ஒன்றுமே நினைக்கல. ரைட், தேங்க்யூ. அதெல்லாம் எதிர்பார்த்தது தான் இந்த கூட்டணி அமையும். நான் பல முறை சொல்லியிருக்கேங்க, நம்ம மாண்புமிகு முதலமைச்சருடைய தேர்தல் அனுபவம் எனக்கு கிடைச்சது என்னன்னா, கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து கோயம்புத்தூர் தொகுதியை ஒதுக்குனாங்க. அங்கே வந்து பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலை போட்டி போடுறேன்னு சொன்ன உடனே நாங்கள் திண்டுக்கல் கேட்டோம். அப்போ திண்டுக்கல் எடுத்துக்குன்னு முதல்ல சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு அணுகுமுறையும் பார்க்கணும் நம்ம. அப்போ அங்கே அண்ணாமலை வந்த உடனே அவரை ரொம்ப படுதோல்வி அடைய வைக்கணும், அந்த வலு கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னுட்டு எனக்கு காலையில் ஃபோன் பண்ணி முதலமைச்சர், இல்லைங்க இது மாதிரி இருக்குது, நம்ம கம்யூனிஸ்ட்டுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு பாரத்தை கொடுக்கக்கூடாது, அந்த பாரத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னுட்டு அவர் ராஜ்குமார் என்ற மேயராக இருந்தவரை கோயம்புத்தூரில் போட்டு ரொம்ப எளிதாக சுலபமாக படுத்துட்டே ஜெயிக்கக்கூடிய திண்டுக்கல்லில் கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க, சிபிஎம் கொடுத்தாங்க. இதை தான் மாண்புமிகு முதலமைச்சருடைய கடந்த கால வரலாறு. அந்த பார்வை, அவருடைய பார்வையை நான் ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்தேன். முன்னாடியெல்லாம் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் ஜெயிக்கிற தொகுதியை உங்களுக்கு கொடுத்தா எப்படி, இதையும் கொஞ்சம் எடுங்கன்னுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. எங்கே பிரச்சனை இருக்குது அங்கே அவர் ஃபைட் பண்ண தயாராக இருக்கார். தோழமை கட்சிகள் சங்கடப்படக்கூடாது, நல்ல தொகுதியை கொடுக்கணுன்றது இந்த ஒரு உதாரணம், திண்டுக்கல் கோயம்புத்தூர் உதாரணம். ஓகே, ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது திமுக எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க, நீங்க ஜெயிச்ச 18 ஈரோடு கிழக்க தவிர்த்து 17 தொகுதிகளிலே வந்து நீங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு மிக குறைவா இருக்கு. இது நீங்க வந்து திமுக கிட்ட பேசும்போது கூட நீங்க 18 பேரை தொகுதி மாறி நிக்கிற ஒரு சூழல் உருவாக்குறீங்க எல்லாம் வந்து நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் அதிருப்தியா இருக்கு வேட்பாளர்களுக்கு மேல அப்படின்னு உங்ககிட்ட சொன்னதாகும். நீங்க கூட இந்த தடவை தொகுதி மாறி எக்மோர்ல நிக்க போறதா ஒரு தகவல் வருது. எங்க கிட்ட யாரும் சொல்லல, நாங்களும் யாருக்கிட்டையும் சொல்லல. அதனால உங்க மனசுல என்ன தோணுதோ எல்லாத்தையும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, இதையும் பரிசீலனை பண்ணுங்க. தேங்க்யூ. ஏற்கனவே இதை வன்மையாக கண்டிச்சிருக்கோம். இனி வரும் காலங்களில் இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஒருத்தன் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து ரோட்டில் போகிறவங்க வரவங்கெல்லாம் பைத்தியகாரதனமாக வெட்டுறான்னா அந்த கோழையுடைய செயலை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே சட்டம் கெட்டு போயிருக்குன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் யாரும் வந்து சரின்னு சொல்லலை, இது தப்பு தான், நடக்கக்கூடாது, கண்டிக்கிறோம். இனி வரும் காலங்களில் எங்கேயும் எவனும் கத்தியை தூக்கக்கூடாது, துப்பாக்கியை தூக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். வன்முறையை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம். ஆனால் இது இன்னும் அந்த உளவுத்துறை எங்கெங்கெல்லாம் இது வேறு நபர்கள் இருக்காங்கன்னு குறிப்பாக எங்கே டென்ஷன் டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அதை இன்னும் சீர்தூக்கி பார்த்து ஆய்வு பண்ணி இனி வரும் காலங்கள் நடக்கக்கூடாது. இனிமேல் ஒருத்தனும் கத்தி தூக்கக்கூடாதுன்ற அளவுக்கு கடுமையாக நடவடிக்கை எடுக்கும். அப்படின்னா எல்லோருடைய எங்க நான்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்கள் அகில இந்திய தலைமை முடிவு இருந்தது, நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். என்னுடைய பங்களிப்புலாம் ஒன்றும் கிடையாது, அகில இந்திய தலைமை தான்.
இப்போது முதல்ல வந்து தொகுதிகளை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். தொகுதிகளை தேர்ந்தெடுத்த பிறகு வேட்பாளர் நேர்காணல் நடக்கும். முதல் முறையாக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மைனாரிட்டிக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். பட்டியலின மக்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த சோசியல் இன்ஜினியரிங் சமூக நீதி பார்வையோடு வேட்பாளர்கள் தேர்வு இருக்கும். நீங்கள் ஒன்றா வாங்க, பரிசீலனை பண்ணுறோம். நீங்கள் வரீங்களா? மூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.